ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் கிரிப்டோ அண்ட் ஐம் யுவர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான பிரிட்ஜ் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பிரிட்ஜ் அப்படிங்கிற பிரிட்ஜோட அந்த ஏர்ட்ராப் வந்து எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவாக ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளை டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா மாறன் டெஃபி என்னுடைய பர்சனல் ட்விட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து மாறன் டெஃபி ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மாறன் கிரிப்டோ ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்ம மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக டி பிரிட்ஜ் வெப்சைட்டுக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டி பிரிட்ஜ் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மெட்டமாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த நெட்வொர்க்லேருந்து எந்த நெட்வொர்க்குக்கு நம்ம வந்து யூஎஸ்டிசி பிரிட்ஜ் பண்ணி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து எந்த நெட்வொர்க்கில் வந்து என்னோடய யூஎஸ்டிசி வச்சுருக்கேன் அப்படின்னா ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் யூஎஸ்டிசி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஆர்பிட்ரம் நெட்வொர்க்கில் யூஎஸ்டிசி வச்சுருக்கிறேன். அந்த யூஎஸ்டிசியை நான் வந்து பாலிகான் நெட்வொர்க்குக்கு கொண்டு போக போகிறேன். எதுக்கு ப்ரோ பாலிகான் நெட்வொர்க்குக்கு அப்படின்னா, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ பாலிகான் நெட்வொர்க்குக்கு தான் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது. மற்ற நெட்வொர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகவே போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பாலிகான் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 754 யூஎஸ்டிசி இருக்குது. அது வந்து நான் பாலிகான் நெட்வொர்க்குக்கு வந்து பிரிட்ஜ் பண்ண போகிறேன். எனக்கு 391 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. சரிங்களா? இதை ஜஸ்ட் கிளிக் அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு அப்ரூவ் ஆக போகுது. ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபர்ம் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபர்ம் ட்ரேட் அப்படிங்கிறத கொடுத்து விட்டுட்டு மறுபடியும் மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜஸ்ட் அதையும் கன்ஃபர்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூஎஸ்டிசி வந்து இப்போ பிரிட்ஜ் ஆகிருச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூஎஸ்டிசியை நம்ம மறுபடியும் ஆர்பிட்ரம் நெட்வொர்க்குக்கோ இல்லை வேறு ஏதாவது நெட்வொர்க்குக்கோ நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதே மாதிரி நமக்கு பாயிண்ட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 75 பாயிண்ட் தான் கிடைக்குது. நமக்கு 391 பாயிண்ட்டு பாலிகான் நெட்வொர்க்குக்கு உள்ளே வரதுக்கு கொடுத்தா, ஆனால் பாலிகான் நெட்வொர்க் வந்து வெளியே போனோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் 75 பாயிண்ட் தான். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த இன்னொரு பிரிட்ஜ் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பிரிட்ஜு, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜம்பர் எக்ஸ்சேஞ்சு. இதுலேயும் நான் வந்து ஜஸ்ட் கனெக்ட் வாலெட் கொடுத்து நான் வந்து என்னுடைய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் செயின் அண்ட் டோக்கன் அப்படின்ட்டு இருக்குதா, அதில் வந்து நீங்கள் வந்து பாலிகான் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. பாலிகானில் இருக்க யூஎஸ்டிசியை செலக்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ரிசீவிங் நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து பேஸ் நெட்வொர்க்கில் இருக்கிற யூஎஸ்டிசியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ யூஎஸ்டிசி நீங்கள் பிரிட்ஜ் பண்ண போகிறீங்களோ அதை அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ நான் பிரிட்ஜ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு பேஸ் நெட்வொர்க்கில் யூஎஸ்டிசி வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் டி பிரிட்ஜுக்கு போய் நான் இப்போ வேற ஒரு நெட்வொர்க்குக்கு என்னுடைய யூஎஸ்டிசியை பிரிட்ஜ் பண்ண போகிறேன். அது என்ன நெட்வொர்க் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ யூஎஸ்டிசி இருக்குது பேஸ் நெட்வொர்க்கில். அதை வந்து நம்ம வந்து சொலானா நெட்வொர்க்குக்கு வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சொலானா நெட்வொர்க்கில் யூஎஸ்டிசி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ரெசிபியன் சொலானா அட்ரஸ்ன்னு இருக்கும். இதில் உங்களுடைய சொலானா அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சொலானாக்கு எந்த வேலட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேக் வேலட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபேண்டம் வேலட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சோலார் ஃப்ளேர் வேலட் யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு ப்ரோ சோல் ஃப்ளேர் வேலட் யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வேலட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1.1x நமக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும் பாயிண்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோல் ஃப்ளேர் வாலெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட்டு அப்ரூவ்ங்கிறத கொடுத்துக்கோங்க. மேக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து ஸோ இப்போ ஜஸ்ட்டு கன்ஃபர்ம் ட்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து நமக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதையும் ஜஸ்ட்டு கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ நமக்கு பிரிட்ஜ் ஆகிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல சோல்ஃப்ளவர் வாலெட் இருக்குதா, அந்த சோல்ஃப்ளவர் வாலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சோல்ஃப்ளவர் வாலெட்டை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சோல்ஃப்ளவர் வாலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோல்ஃப்ளவர் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிருச்சு. சோல்ஃப்ளவர் வாலெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த யூஎஸ்டிசியை நம்ம வந்து எந்த நெட்வொர்க்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் பாலிகான் நெட்வொர்க்குக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ உங்களுடைய இவிஎம் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு கன்ஃபர்ம் ட்ரேடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ கிளிக் பண்ணி விட்டோடனே சைன் இன் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ சோல்ஃப்ளவர் வாலெட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 281 பாயிண்ட் கிடைக்குது. இப்போ வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிபிரிட்ஜ் இவனுங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் இல்லை. இவங்க வந்து டோக்கன் ரிலீஸ் பண்ண போச்சில் ஜூபிட்டர் ஏர்ட்ராப் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிது, ஜூப் ஏர்ட்ராப்பு. ஸோ அந்த ஜூப் ஏர்ட்ராப்போடைய லான்ச் பேடில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இவிஎம் நெட்வொர்க்கில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சொலானா நெட்வொர்க்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப்க்கான சான்ஸ் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். நம்ம டிபிரிட்ஜோடையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி லிஃபி அதாவது ஜம்பர் எக்ஸ்சேஞ்சோடையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஸ்டார் கேட்டு அதாவது லேயர் 0 அதுக்கான நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இவ்வளோ பிரிட்ஜு வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஏர்ட்ராப் கிடைக்குமா அப்படின்னா ஒரு டீசெண்டான அமௌண்ட் ஏர்ட்ராப் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வாப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து $700 $500 வச்சு தான் ஸ்வாப் பண்ணணும்னு கிடையாது. இந்த பாயிண்ட் வந்து எதை பொறுத்து வரும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் பாயிண்ட் வரும். ஸோ பாலிகான் நெட்வொர்க்குக்கு உள்ளே கொண்டு போகும்போச்சில் நமக்கு வந்து பாயிண்ட் அதிகமாக கிடைக்குது, ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக போகுது. பாலிகான் நெட்வொர்க்கில் இருந்து எந்த நெட்வொர்க்குக்கு போனாலும் நமக்கு வந்து ஃபீஸ் அதிகமாக போகுது, அதே மாதிரி பாயிண்ட்டும் கம்மியாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜம்பர் எக்ஸ்சேஞ்சு லிஃபி எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு நெட்வொர்க்குக்கு கொண்டு போகிறோம். ஸோ அது மூலமாக நம்ம வந்து லேயர் 0வோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.